ஓம் கிரிசுரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. மிதுனராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேர்கள் வீட்டில் சாமி இருக்குது, சாமி வந்துருச்சு. சத்தியமாக வீட்டுக்குள்ளே சாமி இருக்குது, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாமியோட அருள் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் நல்லபடியாக மாற போகிறீங்க. நல்ல விதமாக இருக்குதுங்க, மிக சிறப்பாக இருக்குது. வீட்டில் சாமி இருக்குன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் வேத ஜோதிடத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். சரியா? அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சும் சொல்லலாம், கோச்சாரத்தை வச்சும் சொல்லலாம். ராசி பலன் மிதுன ராசிக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குது அதை வச்சு சொல்லலாம். பொதுவாக தெய்வ அனுக்கிரம் பெற்ற இடங்கள் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். மனஸ்தானம், சுகஸ்தானம், அடுத்து பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம். இப்போ உங்களுக்கு 3 தெய்வம் இருக்கும். மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. மிருகசீரிசமோ திருவாதிரையோ புனர்பூசமோ தனி ஒரு மனிதனுக்கு 3 தெய்வம் இருக்கும். குலசாமி, இஷ்டசாமி, காவல் சாமி. இதை தெய்வம்னு சொல்லிக்கலாம். சாமி தெய்வம்லாம் ஒன்று தான். குலதெய்வம், காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம். குலசாமிங்கிறது பரம்பரையாக கும்பிட்றது. சரியா? பரம்பரையாக கும்பிட்டு வரதா குலசாமி. குலசாமியை குறிக்கிறது 5ஆம் இடம். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்குது. 25ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். சூரிய நாராயண யோகம் 5ஆம் இடத்துல இருக்கிறனால அப்படியே அந்த சிவனோட அருளும் பெருமாளோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குலசாமி பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா குலசாமியை பற்றி பேசும்போது குலசாமி பேரை டெக்ஸ்ட் பண்ணுறது கோடி புண்ணியம். குலசாமியை ஒரு நாளைக்கு ஒரு தடனாச்சும் நினைக்கணும். சரியா? குலசாமி தான் கூட வரும், கடைசி வரைக்கும் கூட வருது குலசாமி தான். ஏன்னா பரம்பரையாக வருது. நம்ம ரத்தத்தோடு சேர்ந்து வர சாமி குலசாமி, ஜீனில் வருது. அப்பாவுடைய அப்பா, பாட்டை முப்பாட்டை இவங்கெல்லாம் தொட்டு கும்பிட்ற சாமி குலசாமி. ஸோ 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம் வலுத்து இருக்குது. ராஜநாதன் இருக்கிறார் டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்நேரம் குலதெய்வ வழிபாடு கூடுதலாக செஞ்சீங்கன்னா பிரச்சனை தீரும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், யோகம் நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பஞ்சமஸ்தானம் வலுத்து இருக்குது. ஸோ குலசாமி பேர் டைப் பண்ணுங்கள். கருப்பசாமி, என் குலசாமி கருப்பசாமி, காளியம்மன், முப்படாதி அம்மன், எங்கள் குலசாமி சங்கிலி கருப்பு, இப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குலசாமி இருக்கும். அதை டைப் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து காவல் தெய்வம். உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற தெரு ஏரியாவில் ஒரு தெய்வம் இருக்கும். அதுக்கு வருஷம் பொங்கல் கோயில் எடுப்பாங்க, பொங்கல் கொடை திருவிழா எடுப்பாங்க. அது காவல் சாமி. அது கிராம காவல் தேவதை அடுமா எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நகரத்துலேயும் இருக்குது. நகரத்தில் தெருவில் இருக்கும். சரியா? நம்ம தெருவில் நம்ம ஏரியாவில் ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க, அன்னதானம் போடுவாங்க. அந்த தெய்வம் காவல் தெய்வம், அந்த பர்டிகுலர் ஏரியாவை காக்கும் தெய்வம். கிராமத்தில் தான் விசேஷமாக இருக்கும். காவல் தெய்வங்கிறது கிராமத்தில் தான் ரொம்ப இயற்கையோடு ஒட்டி இருக்கிறதுனால அங்கே ரொம்ப துடியாக சாமியோடு இருக்கும். சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்கும். சரியா? ஸ்ட்ரீட்லாம் பிரித்து வேறு மாதிரி இருக்கும். அடுத்து இஷ்ட தெய்வம். தனி ஒரு மனிதனுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும். உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஏதோ ஒரு கோயிலுக்கு அடிக்கவரை போயிட்டு வருவீங்க. சரியா? மனசார விரும்பி அடிக்கவரை போயிட்டு வருவீங்க. அதான் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வத்தை 9ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ராசி லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தை வச்சு இஷ்ட தெய்வத்தை என்னென்னு சொல்லிடலாம். காவல் தெய்வத்தை 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். சரியா? 2ஆம் இடம் 4ஆம் இடம் வீடு மனசானத்தை வச்சு சொல்லிடலாம். நம்ம வீடு எங்கே இருக்குது, மன இடம் எங்கே இருக்கோ அது ரிலேட்டடாக உள்ள தெய்வங்கள் தான் காவல் தெய்வம். சரி நேரில் இப்போ ஒரு மனிதனுக்கு 3 விதமான தெய்வம் இருக்குது. இந்த 3 விதமான தெய்வமே ஒரு மனுஷனுக்கு துணை புரியும். சரியா? குலதெய்வம் சில பேருக்கு தூரமாக இருக்கும், சில பேருக்கு பக்கத்தில் இருக்கும். இஷ்ட தெய்வம் சில பேருக்கு பக்கத்திலே இருக்கும், சில பேருக்கு தூரமாக இருக்கும். ஆனால் காவல் தெய்வம் கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் தான் நம்ம குடியிருக்கிறோம். நம்மளை காக்கும் தெய்வம் காவல் தெய்வம். ஸோ அதனால் இந்த 3 தெய்வத்துடைய அருளும் மிதுன ராசிக்கு இருக்கா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாமியோட அருள் வீட்டில் இருக்குன்னா சில சங்கல்பங்கள் இருக்கும், சில அறிகுறிகள் தெரியும், சில விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நீங்கள் அந்த ஒரு அட்மாஸ்பியரில் இருப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வளையம் இருக்கும், அந்த தெய்வ அனுக்கிரகம் இருக்கும், தெய்வத்தோடைய சாயல் உங்களுக்கு தெரியும். சரியா? தெய்வம் உங்கள்கிட்ட பேசும், நேரில் பேசாது. தெய்வம் ஒரு மறைமுகமாக சில ஆசிரியர் மூலமாக பேசும். சில விஷயத்தை நீங்கள் உணரலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். பலன்களும் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள கோச்சார பலன்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் பலன்களை சொல்ல போகிறேன். நான் என்றைக்குமே பொது ஜோதிடத்தில் என்றைக்குமே வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவேன். உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி, அதுபோல் உங்கள் லக்கணம், தசாபுத்தி, இதுபோக வழிபாடு, பரிகார வழிபாடு, சூட்சும தகவல்கள் இப்படிலாம் சொல்லுவேன் நான். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். வாழ்நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். நீங்களும் கேட்டுக்கலாம், உங்கள் குழந்தைகள், பேர குழந்தைகள் யார் வேணாலும் கேட்டுக்கலாம். வாழ்நாள் முழுக்க பயன்படுற வீடியோ. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். நியூ வியூவர்ஸ், ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, சிறந்தாலும் தான் நன்றி. இப்போ மிதுன ராசியில் பிறந்துட்டீங்க. சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். ராசியில் 2 கூடைவன் இருப்பார். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க பொதுவாக ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். ஏன்னா 2 கூடைவன் ராசியில் இருப்பார். ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தையில் நல்லபடியாக பேசுவீங்க. சந்திரன் நல்ல சந்திரனாக இருக்கணும், சந்திரன் ஒளி சந்திரனாக இருக்கணும். அப்போனா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தவங்க மிதுன ராசியில் கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க. எந்த மாதம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 7 மாதத்தில் பிறந்தவங்க. புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 7 மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க. சரியா? இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உடலாலும் மனதாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க. சில பிரச்சனைகள் வந்துட்டு தான் போகும்.
ஆனால் எதுவும் தாங்கிக்கிடுவீங்க, எதையும் தாங்கி இதயமாக இருப்பீங்க, ஸ்டெபிளாக இருப்பீங்க, எதுலேயுமே ஒரு ரிஜிட்டாக இருப்பீங்க, உங்களை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. சரியா நேர்களே? ஸோ இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து மிகச்சிறப்பாக இருப்பார், மிக அருமையாக இருப்பார். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் புதன், சுக்கிரன், குரு இவங்க 3 பேரும் நல்லா இருக்கணும். சந்திரனை சேர்த்து 4 கிரகங்கள் நல்லா இருக்கணும். சந்திரனுடைய நிலைப்பாடை சொல்லிட்டேன். இந்த மாதத்தில் பிறந்தவங்களும் சந்திரன் நல்லா இருப்பார். அடுத்து புதன், உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிநாதன் வந்து ராசிக்கு மறையக்கூடாது. ராசிக்கு மறையக்கூடாதுன்னா எங்கே சார் இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல இந்த இடத்துல வேணால் இருந்துட்டு போட்டோம். புதன் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்காது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்காது, கடன் நோய் எதிரி இருக்கும், படிக்கவும் ஒழுங்காக படிக்க மாட்டானுங்க, காப்பி அடித்து படிப்பானுங்க, படிப்பு இழந்தவங்களுக்கு ஏறாது. சரியா? ஸோ புதன் வந்து விருச்சிக ராசியில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு விருச்சிகத்தில் புதன் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் புதன் இல்லாமல் பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்க. ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தூரதேச அமைப்பு இருக்கும், வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போவாங்க, கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. சரியா? கொஞ்சம் தன்னுடைய சுகத்துக்காக செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி மகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் தூரதேச அமைப்பு இருக்கும். சரியா? ஆனால் இவங்க நல்லா பேசுவாங்க, வருமானம் நல்லா இருக்கும், பேசி பிழைப்பாங்க, டீச்சர் வேலை வாத்தியர் வேலைலாம் பார்ப்பாங்க, ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். இருந்தாலும் தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார். ஸோ ரிஷபம் மகரத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் மிதுன ராசியில் இருக்கிற இடத்த விட நகண்டு போய் தான் இருப்பாங்க. ஒரு அலைச்சலில் இருப்பாங்க. சில நேரத்தில் சில பிரச்சனைகள், வம்பு வழக்கில் மாட்டிக்கிறவாங்க. அதனால் தூக்கம் கெட்டு போயிடும், அலைச்சல் இருக்கும். சரியா? தேவையில்லாத பண விரயம் இருக்கும். ஸோ மிதுன ராசியில் நான் சொன்ன இந்த 3 இடம், அதாவது விருச்சிகம், மகரம், ரிஷபம், இதில் விருச்சிகத்தில் இருக்கவே கூடாது புதன். மகரத்தில் ரிஷபத்தில் இருந்தாருன்னா நிபந்தனைக்கு உட்பட்டு சில அலைச்சலோட சில பலங்களை கொடுப்பாரு. ஆனால் தூரதேசத்துக்கு அனுப்பிவிட்டுருவார். உள்ளூரில் இருக்க மாட்டானுங்க, பூர்வீகத்தில் இருக்க மாட்டானுங்க, வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருப்பாங்க. அடுத்து வந்து குரு பகவான் ரொம்ப ஒரு யோகமான கிரகம், இயற்கை சுபர், தெய்வ அம்சம் பொருந்திய கிரகம். குரு வந்து உங்கள் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. கடகத்தில் உச்சமாக இருந்தாருன்னா சூப்பர், துலாமில் இருந்தாருன்னா அருமை, தனுசில் இருந்தாருன்னா அமோகம், கும்பத்தில் இருந்தாருன்னா கோடி பலங்களை கொடுப்பாரு. அதே மாதிரி மேசத்தில் இருந்தாலும் வாளி வழங்குவார். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்து நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா நேர்களே? மற்ற இடத்துல இருந்தாருன்னா நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. 3ஆம் இடம் சிம்மத்தில் இருந்தாருன்னா அது நட்பு பெறுவார். ஓரளவு நல்ல ஓரளவு தன்னுடைய இயல்பை குறைச்சிட்டு சில பலங்களை கொடுப்பாரு. சரியா? தொழிலில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க பிறந்தவங்களுக்கு தொழிலில் பிரச்சனை, காரியத்தில் பிரச்சனை, பூஜை புனஸ்காரத்தில் பிரச்சனை, டயத்துக்கு சாமி கும்பிட முடியாது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அதை தவிர மற்ற பலங்கள்லாம் கொடுப்பாரு. அடுத்து வந்து 4ஆம் இடத்துல ஒரு இயற்கை சுபர் இருக்கக்கூடாது. 4ஆம் இடம் ஒரு கேந்திரம், அங்கே வந்து குரு இருந்தாருன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இருந்தாலும் தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். நல்ல கணவன் மணி உறவை கொடுப்பாரு. கூட்டுத்தொழில் பங்கு செஞ்சு ஷேர் மார்க்கெட் இனிஷியேஷன், திருமண அமைப்பு நல்லத்தையும் கொடுப்பாரு. தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. தொழில் வியாபாரம் கொடி கட்டி பறப்பாங்க. அடுத்து வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல குரு இருக்குது, நல்ல விசேஷம் இல்லை. இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, உடல்நல பிரச்சனை இருக்கும், வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனையை கொடுத்துருவார். ஸோ 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 6, 8, 12 இருக்கக்கூடாது. அதில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சுத்தம், மகரத்தில் நீசம் அடைஞ்சிருவார். குரு இருந்தும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் ரிஷபத்தில் பகை மாறிவார். ஸோ 6, 8, 12 குரு இருந்தாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. அவங்களுக்கு வந்து குருவோடைய அருள் இருக்காது, சிவனுடைய அருள் இருக்காது. குருனாலே சிவன் தான், தட்சிணாமூர்த்தி தான், தட்சிணாமூர்த்தியோட சிவனுடைய அம்சம். ஸோ சிவனுடைய அருள் இருக்காது. சந்திரன் நல்லா இல்லைன்னா சக்தியோட அருள் இருக்காது. புதன் நல்லா இல்லைன்னா பெருமாளோட அருள் இருக்காது. அடுத்து சுக்கிரன், மகாலட்சுமியோட அம்சம். சுக்கிரன் வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப வேண்டியவர், ராஜ யோகாதிபதி. சுக்கிரன் வந்து பொதுவாக உங்கள் ராசிக்கு வந்து 3, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஸ்தான பலம் வருவார். இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாரு, குறுக்கு வழியில் போக வைப்பார். மகரத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டாக போவாங்க, நயந்து பேசுவாங்க, தேன் ஒழுக பேசி தெருவோடு விட்டுட்டு போயிடுவாங்க, ஷார்ட்கட்டில் இருப்பாங்க, குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாமா இருப்பாங்க, கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும், பேசியே கெடுப்பானுங்க. ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து சிம்மத்திலையும் மகரத்தில் இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல எங்கே வேணாலும் இருக்கலாம். சரியா? ரிஷபத்தில் இருந்தாலும் சுப செலவு இருக்கும், பெண்களுக்காக நிறைய செலவு பண்ணுவானுங்க, பெருமைக்காக பெண்களுக்கு நிறைய செலவு பண்ணுவானுங்க. மற்றபடி சுக்கிரன் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் விருச்சிகத்தில் இருந்தாருன்னா கொஞ்சம் பிரச்சனை தான், ரசவாதமாக இருக்கும். விருச்சிகத்தில் 6ஆம் இடத்துல இருந்தாலுமே சில பலங்களை கொடுப்பாரு. ஆனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் முரண்பாடாக இருப்பாங்க, காதல் வெறி அதிகமாக இருக்கும், ஈகராக இருப்பாங்க, பெண் பித்தனாக இருப்பாங்க, தாம்பத்திய வாழ்க்கையில் மோகம் அதிகமாக இருக்கும். சரியா? செக்ஸ் ஃபீலிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சுக்கிரன் மிதுன ராசிக்கு 6, 8, 12 இல்லாமல் இருந்தார்னா நல்ல பலங்கள் தான். ஆனால் 12ஆம் இடத்துல இருந்தார்னா ஸ்தான பலம் பெறுவார், ஆட்சி பெறுவார். ஸோ 12ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். 8, 6 இருக்கக்கூடாது. விருச்சிகத்திலையும் மகரத்திலையும் இல்லாமல் சுக்கிரன் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கிறாருன்னா சுக்கிரனுடைய அணுக்கு இருக்குது, அன்னை மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ இப்போ 4 தெய்வத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சந்திரன், குரு, புதன், சுக்கிரன், இந்த 4 தெய்வமே நான் சொன்ன இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெய்வத்தோட அருள் இருக்குது. சில பேருக்கு 4 தெய்வமே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும்.
எப்படி இருக்கும்னா குரு 2ஆம் இடத்துல இருப்பார், கடகத்தில் உச்சமாக இருப்பார். சுக்கிரன் எங்கே இருப்பார்? 4ஆம் இடத்துல இருப்பார், இல்லைன்னா 5ஆம் இடத்துல இருப்பார். ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். புதன் வந்து 4ஆம் இடம் இல்லை 5ஆம் இடத்துல இருப்பார். கன்னி அல்லது துலாமில் இருப்பாங்க, இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. அருமையான அமைப்பு. அடுத்து இன்னொருத்தர் யார்? சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பார். நான் சொன்ன மாதத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த புரட்டாசியிலேருந்து பங்குனிக்குள்ளே பிறந்திருப்பீங்க. சூப்பராக இருக்கும். 4 தெய்வங்களும் நச்சுன்னு பலன் கொடுக்கும். சிவனுடைய அருள், பெருமாளுடைய அருள், மகாலட்சுமியுடைய அருள், அன்னை ஆதிபராசக்தியோட அருள் அப்படியே கிடைக்கும். இவங்க நல்லா இருப்பாங்கங்க. எழுதி வச்சு சொல்கிறேன். நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறவங்க வந்து மிதுன ராசியில் நல்லா இருப்பாங்க. எந்த விஷயத்துக்கும் பிரச்சனை இருக்காது, சிறப்பாக இருப்பாங்க. சரியா? அருமையான அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கணும். சரியா நேர்களே? வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன அமைப்பு எனக்கு இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லா இருப்பீங்க. 100% நல்லா இருப்பீங்க. மீதி 50% வந்து ஜனன ஜாதக லக்கண தசாபுத்தி நடக்கணும். நல்ல தசாபுத்தி நடக்கணும். இந்த கிரகங்களுக்கு ஏற்ற தசாபுத்தி நடக்கணும். இப்போ குரு தசை நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் மிதுன ராசி 2ஆம் இடம் கடகத்தில் குரு இருக்கிறாரு. எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? அப்படி பார்த்தா மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சூப்பர். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு அருமையாக பலங்களை கொடுப்பாரு. ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம். குரு தசை 16 வருஷம் சூப்பராக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு 16 வருஷம் கொஞ்சம் வயசில் வரும். சரியா? ஒரு 15-18 வயசுக்குள்ளே ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 16 வயசு 34 வயசுக்குள்ளே செட்டில் ஆயிடுவாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை பத்து நல்ல வேலையில் சேர்ந்து வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்க. கொடுப்பார், குரு கொடுப்பார். மீன லக்கணம் மிதுன ராசியில் 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம். லக்கணத்தையே பார்ப்பார். இதுதான் ஸ்பெஷலிஸ்ட். இதுதான் ஜோதிடம். இதுதான் வேத ஜோதிடம். சரியா? ஜோதிடத்தை சும்மா வாய் பிடிச்சதா மாங்காய் பிடிச்சா நிறைய பேர் பலன் போட்டுட்ருக்கானுங்க. அதெல்லாம் இல்லை. இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா தெய்வம் கூடயே இருக்கும். குரு என்ற தெய்வம், அந்த தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் வேதநாயகன் உங்கள் கூடயே இருப்பார். சரியா? 16 வருஷம் வாரி வழங்குவார். அதுக்கடுத்து சனி மகா திசை நடக்கும். நல்லா இருக்கும். அது நல்லாயிருக்கும். சரியா? சனி பகவான் குரு பார்வை இருந்தார் வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா, குருவுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. மகரத்தில் கூட இருக்கலாம். ராசிக்கு 8, லக்கணத்துக்கு 11. அருமையான அமைப்பு. குரு பார்வையில் நேர் வர உச்ச குரு பார்வையில் இருப்பார். சனி திசையும் நல்லாயிருக்கும். ஸோ அங்கிட்டு ஒரு 19 வருஷம், 16, 19, 35 வருஷம் நல்லா இருப்பாங்க. 18 வயசுலேருந்து 35, 63 வயசு வரைக்கும் அவனை அசைக்க முடியாது. 53 வயசு வரைக்கும். சரியா? 18 ஒரு 35, 53 வயசு வரைக்கும் அசைக்க முடியாது. நல்ல பலன்களை கொடுப்பார். வாழ்க்கையில் 50% தாண்டிடுவான். இதுதான் வேத ஜோதிடம். அடுத்து உங்கள் ராசிநாதன தசை வரும், புதனுடைய தசை. அது நல்லாயிருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலேயே என்னால் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும். தனிப்பட்ட மிதுன ராசி நேயர்கள் ஜாதகத்தை பார்க்காமலேயே உங்கள் ராசி லக்கணம் தசாநாதனை வச்சு என்னால் ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும். 100க்கு 70% என்னால் கொடுக்க முடியும். சரியா? இறைவன் கொடுத்த அருளாலும் சரி, என்னோடய அனுபவத்தாலும் சரி, சரஸ்வதி எனக்கு கொடுத்த அந்த அருட்கொடையாலும் சரி, உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலேயே நீங்கள் எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தசாநாதனை வச்சு என்னால் ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும். நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. இந்த லக்கணத்தில் பிறந்து இந்த தசை நடக்கணும், இப்படி தான் இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சோ லக்கணம், தசா வந்து என்ன நடக்கு? சனி மகா திசை நடக்கு. சனி பகவான் இந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த லக்கணத்துக்கு இந்த இடத்துல இருந்தாருன்னா, இந்த தொடர்பில் இருந்தாருன்னா இந்த பலனை தான் கொடுப்பாருன்னு சொல்லிடுவேன். சரியா? உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே நேர்களே? ஸோ இந்த 4 தெய்வங்களுமே 4 கிரகங்களுமே வந்து உங்கள் ராசியில் நான் சொன்ன அமைப்பில் இருந்துச்சுன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குது. உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்லியாச்சு, ராசி கடத்தை வச்சு சொல்லியாச்சு. நான் சும்மா அதெல்லாம் சொல்லலை. இனிமேல் சொல்கிறது தான் வந்து மற்ற விஷயங்கள். இவ்வளோ நேரம் சொன்னது ஃபுல்லாக ஜோதிடம் தான், வாய்ப்பாடு தான் படிச்சிருக்கிறேன். சரியா? ஜோதிட கணக்கு தான். இதை யார் வேணாலும் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். சரியா நேர்களே? இது மாறவே மாறாது. உங்களுக்கும் மாறாது, உங்கள் பிள்ளைக்கும் மாறாது, உங்கள் பேரனுக்கும் மாறாது. இன்னொரு 500 வருஷம் கழிச்சாலும் 1000 வருஷம் கழிச்சாலும் இது மாறாது. இந்த வாய்ப்பாடு வேத ஜோதிடம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இது மாறவே மாறாது. ரைட்டு. அடுத்து வந்து என்ன சார் அப்படின்னம்னா, இதெல்லாம் போக தெய்வம் வேறு வெளியில் உங்களுக்கு அனுக்கரம் புரியும். அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பொறுமையாக இருங்க. இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி. இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. காலையில் 4 to 6னே வச்சுக்கலாம். சில பேர் 3 to 5, 3 to 6 அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னாடி. 4 to 6 தான் பிரம்ம முகூர்த்தம். சரியா? 4 to 6 அந்த டயத்தில் எந்திக்கிறவங்களுக்கு வந்து தெய்வத்தோட அனுக்கிறம் இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக 4 to 6க்குள்ளே எந்திக்கிறவங்களுக்கு தெய்வம் கூட இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு விழிப்பு வந்துடும். ஸோ அவங்க வந்து தெய்வத்தை அனுக்கிறம் இருக்கும். நீங்கள் 4 to 6 எந்திரிச்சிட்டு கடமையில் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் காலையில் துவிமுக விநாயகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. துவிமுக கணபதி விநாயகர் எல்லாம் ஒன்று தான். அவருடைய நாமத்தை சொல்லணும். துவிமுக விநாயகரை போற்றின்னு ஒரு 13 தடவை சொல்லிவிட்டு 11 தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா காலையில் விநாயகரை நினைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விநாயகர் பெருமானுடைய நாமத்தை சொல்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது. முதல் கடவுள், மூத்த கடவுள் விநாயகர் பெருமான். மிதுன ராசினுக்குள்ள விநாயகர் வந்து தூய்முக விநாயகர். அடுத்து வந்து காலையில் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க. அந்த 4 to 6 எந்திக்கும் போது அந்த நேரத்தில் சங்குழி கேட்குது, மணிச்சத்தம் கேட்குது. ஆலய மணியோ கோயில் மணியோ, அடுத்து வந்து பக்கத்து வீட்டில் மணி அடிக்கிறாங்களோ, இல்லைனா
சர்ச்சில் மணி அடித்தாலும் சரி, அல்லாஹ் கோயிலில் ஓதுனாலும் சரி, ஏதோ ஒரு நல்ல ஒரு சத்தம் கேட்குச்சுன்னா தெய்வம் கூட இருக்குன்னு அர்த்தம். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் சமிக்கைகள், இதெல்லாம் அறிகுறிகள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா தெய்வம் கூட இருக்கும். சொன்னது வந்து உங்கள் ராசி கட்டத்தின்படி சொன்னேன். இப்போ சொல்கிறது வந்து சில அறிகுறிகள், உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள். இந்த பிரபஞ்சத்தில் வந்து தெய்வம் வந்து நம்ம கூட தான் இருக்குது, பஞ்சபூதங்களாக இருக்குது. சரியா? பஞ்சபூதங்களாக நம்ம கூட தான் இருக்குது. நம்ம அதை வந்து உணர வேண்டும். அடுத்து வந்து காலையில் குளித்து முடிச்சிடுறீங்க. குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட வரீங்க. சாமி கும்பிட வரும்போது பூஜை ரூமுக்கு வரும்போது ஒரு சில நறுமணம் அடிக்கும், சில பேருக்கு அடிக்கும், நாசியில் அடிக்கும். சரியா? மல்லிகைப்பூ வாடை, சாம்பிராணி வாடை, பக்தி வாடை, இதெல்லாம் அடிக்கும். ஸோ நீ குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வரும்போது ஒரு நல்ல நறுமணம் இருந்துச்சுன்னா தெய்வம் கூட இருக்குது. தெய்வம் உங்களை கூப்பிட்டு போகுதுன்னு அர்த்தம். பூஜை ரூமுக்கு நீ வந்து என்னை நமஸ்காரம் பண்ணு, உன்னை நீ எதிர்பார்த்துட்ருக்கிறேன், உன் வாயால் மந்திரம் சொல்கிறத நான் கேட்க போகிறேன், நல்லபடியாக வந்து மந்திரம் சொல்லு அப்படின்னு தெய்வம் வந்து உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. தெய்வம் வந்து கூடயே இருக்கும். அதுபோக ஒன்று சொல்கிறேன். சில பேர் அதிகாலையிலே குளிச்சுட்டு கடமையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே குளிப்பாங்க. சூரிய உதயத்துக்கு பின்னாடி குளிப்பாங்க. சூரிய உதயத்துக்கு பின்னாடி குளிக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பொதுவாக டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உத்வேகம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நீங்கள் பூஜை ரூமுக்கே போகணும். ஏன்னா அந்த ஆத்ம ஒளியை வாங்கணும். இயற்கை பிரபஞ்சத்தில் கொடுக்குற அந்த ஒளியை வாங்கிட்டு உடலில் வாங்கிட்டு சூரிய பகவானை கும்பிட்டுட்டு சூரியனுடைய நாமத்தை சொல்லிட்டு நீங்கள் வரணும். சூரியனுடைய நாமம் நிறையா இருக்குது. நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் சொல்லி நான் வீடியோவில் இருந்து அதிகப்படுத்தலை. இருந்தாலும் ஒரு 4-5 நாமத்தை சொல்கிறேன். சூரிய பகவான் நாமத்தை கண்டிப்பாக சொல்லணும். சூரியனுடைய ஆதித்ய கிருதிய மந்திரத்தை சொல்லணும். அது தெரியலனா சூரியனுடைய நாமத்தை சொல்லலாம். ஓம் சூரிய பகவானே போற்றி, ஆதித்தனை போற்றி, நவக்கிர தலைவனை போற்றி, வெற்றி குருவனை போற்றி, புதிர்காரகனை போற்றி, தாப்பனை போற்றி, முதிர்களை போற்றி, சிம்மராசி ராசியவனை போற்றி, மேசராஜில் உச்சமடைவனை போற்றி, கலியுத்த காப்பவனை போற்றி, பேரர்களை போற்றி, பிரபஞ்சமே போற்றி, ஒளியே போற்றி, சுபச்சமே போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமை மாணவனை போற்றி, எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிரில் வலுவனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, பருதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆயத்தனை போற்றி, ஆத்மகாரன் சூரியபவனை போற்றி, பாஸ்கரனை போற்றி, இப்படின்னு சில நாமத்தை சொல்லணும். இன்னும் நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் மிடில் ஆஃப் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. சரியா? சூரியனுடைய நாமம் நிறையா இருக்குது. வீடியோ லென்த்து கருதி நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் தெரியலனா ஓம் சூரிய பவனே நமகன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. வந்துட்டு பூஜை ரூமுக்கு போங்க. அப்படி பூஜை ரூமுக்கு போகும்போது நல்ல ஒரு நறுமணம் இருக்குதுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணும்போதே காலையில் கருட தரிசனம் கிடைக்கும். அவங்களாம் தவ புருஷர்கள், தெய்வீக புருஷர்கள், தெய்வாம்சம் புரிந்தவர்கள். அவங்களுக்கு சத்தியமாக தெய்வம் கூட இருக்குன்னு அர்த்தம். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வானத்தில் கும்பிட்டு இருக்கும்போது வானத்தை வட்டம் விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கருடன் வந்து வானத்தை வட்டம் விடுச்சுன்னா அதை காட்டிலே ஒரு பெரிய புண்ணியம் எதுவும் கிடையாது. தெய்வம் அப்படியே இருக்குது. சரியா? தெய்வம் வந்து உங்களை அப்படியே கூடவே இருக்குன்னு அர்த்தம், உங்கள் கூடவே வருதுன்னு அர்த்தம். இதெல்லாம் சில பேருக்கு நடக்கும். சரியா நேர்களே? அதுக்கு உகந்த இடங்கள் இருக்கணும். சிட்டிக்குள்ளெல்லாம் கருடனை பார்க்க முடியாது. கிராமப்புறம், வயக்காடு, வயல்வெளி, நீர்நிலைகள், மலைப்பாங்கான இடத்துல கருடனை பார்க்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்து வந்து நீங்கள் காலையில் பூஜை பண்ணுறீங்க, ரூமில் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க. அந்நேரம் வெளியே வந்து பசுமாடு சத்தம் போடுது, அம்மான்னு சத்தம் போடுது. இல்லைனா நாய்கள் வந்து செல்லமாக குறைக்குது. இல்லைனா வீட்டில் வந்து யாசகர் வராரு. அந்நேரம் ஒரு யாசகர், ஒரு சாமியார், ஒரு பிச்சைக்காரர் வந்து யாசகம் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அந்த தெய்வம் வந்து ஏதோ சமைக்க மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வர முயற்சிக்கிறது, வீட்டுக்குள்ளே வருது. அந்நேரம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பணும். சரியா நேர்களே? உங்களால் முடியாது, நீங்கள் பூஜையில் இருப்பீங்க, வீட்டில் இருக்கும் கொடுத்து சொல்லுங்கள். இது அடிக்கூரம் நடக்குது. இந்த சங்கல்பம் வந்து அடிக்கூரம் நடக்குது. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நடக்குதுன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா நேர்களே? அடுத்து வந்து உங்கள் வீட்டில் பூச்செடி வச்சுருப்பீங்க. செம்பருத்தி பூ, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, கொடிமுல்லை, இப்படி சில இதெல்லாம் இருக்கும். மல்லிகைப்பூவில் யாரும் வளர்க்க மாட்டாங்க. அது கொடிப்பிச்சை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பூ நல்லா பூக்குனா தெய்வம் இருக்குது. செவ்வரளி பூ பூக்குனா தெய்வம் இருக்குது. செம்பருத்தி இதெல்லாம் பூக்குதுன்னா தெய்வம் கண்டிப்பாக இருக்குது. செம்பருத்தி, செவ்வரளி முருகப்பெருமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அன்னை ஆதிபராசக்தி அம்சமாக பார்க்கப்படுகிறது. துளசி செடி நல்லா பூக்குது, ஓமவள்ளி செடி நல்லா பூக்குனா மகாலட்சுமி வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். மருதாணி பூத்து குலுங்குது, மருதாணி எல்லாம் நல்லா வருது, பச்சை பசேன்னு இருக்கியா, பார்க்கறது குளிர்ச்சியாக இருக்குது, மருதாணி மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். மகாலட்சுமி வந்து வீட்டில் உள்ள செடியில் 3 இதில் இருப்பாள். துளசியில் பெருமாள் இருக்கிறாரு, மகாலட்சுமி, ஓமவள்ளி, துளசி, மருதாணி, இது 3லுமே வந்து அந்த கடாட்சியம் இருக்குது. அதுக்கடுத்து செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, இதெல்லாம் வந்து நல்லபடியாக அதோடைய செழிப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக தெய்வம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் உங்கள் வீட்டில் எப்போயுமே உப்பும் அரிசியும் தீர்ந்து போகக்கூடாது. வீட்டில் வந்து உப்பு அரிசி தீர்ந்து போகக்கூடாது. அதை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா நேர்களே? அரிசி
ரேஷன் கடை அரிசினாச்சும் வாங்கி வச்சுக்கணும். எப்படி ஃப்ரீயாக 20 கிலோ கொடுக்குறானுங்க மாதம் மாதம் கார்டுக்கு, அரிசி கார்டுக்கு. அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். அதை நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, தோசைக்கு தான் நிறைய பேர் போடுவாங்க. சில பேர் மற்ற அதை வந்து சரி பண்ணிவிட்டு மற்ற பலகாரத்தெல்லாம் செய்வாங்க. இடியாப்பம் போட்டு வச்சுக்குருவாங்க. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், மிதுன ராசி தாய்மார்களுக்கு வீட்டில் எப்பயுமே அரிசி வச்சுக்கோங்க. ரேஷன் கடை அரிசினாச்சும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 கிலோ இருந்துக்கிட்டே இருக்கணும். உப்பும் தீர்ந்து போகக்கூடாது. அதுபோல் 6 மணிக்கு மேலே அரிசியும் உப்பையும் யாரும் கடன் கொடுக்காதீங்க. உப்பை வந்து எப்போயுமே கடன் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா வீட்டில் தெய்வம் நீடித்து இருக்குது. உப்பு வந்து மகாலட்சுமி, அரிசி வந்து சக்தி, அன்னிய ஆதிபரா சக்தி, சந்திரன் வடிவம். உப்பு வந்து சுக்கிரன் வடிவம். அடுத்து வந்து வீட்டில் அழுக்கு துணி இருக்கக்கூடாது. அழுக்கு துணி இல்லாமல் இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குது. சுத்தப்பத்த துணிகள் இருக்கணும். அழுக்கு துணி, கிழிஞ்சல், சரியா இதெல்லாம் இருக்கக்கூடாது. துப்படாலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கிழிச்சு போட்டுடணும். இல்லைனா பழைய பேப்பர் கடைங்க, பழைய துணிக்காரன் வந்தால் கடையில் போட்டுருங்க. முடிஞ்ச அளவு பழைய துணியெல்லாம் ஒதுக்கிடுங்க. வீட்டில் பழைய துணி இருக்கக்கூடாது, கிழிஞ்ச துணி இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் சுத்தம் பண்ணி துவைச்சி மடித்து வச்சுருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். தெய்வம் கண்டிப்பாக வீட்டில் குடியிருக்கும். தெய்வம் வீட்டில் குடியிருக்கிறது வந்து நம்ம வீடை சில விதமாக வச்சுக்கணும், நல்ல விதமாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக தெய்வம் வீட்டில் இருக்கும், வெளியே போகாது. அடுத்து உங்கள் வீட்டில் போர்வெல் தண்ணி சுத்தமாக இருக்கணும், உப்பு கரிக்காமல் இருக்கணும். அதில் இருந்துச்சுன்னா பூமி தாயோட அனுக்கிரகம் இருக்குது, மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது, அந்த பூமி தாய் நிலமகளுடைய அனுக்கிரகம் இருக்குது. சில வீட்டில் போர் தண்ணி வந்து நல்லாயிருக்கும், அந்த தண்ணியே குடிப்பாங்க. சரியா? அவங்களாம் தவ புருஷர்கள், அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்கும். ஏன்னா இயற்கையே உங்களுக்கு ஒத்து கொடுக்குது. இந்த பூமியே வந்து உங்களுக்கு நல்ல தண்ணியை கொடுக்குது. சரியா நேர்களே? சில வீட்டில் உப்பு தண்ணி இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும் சார் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுடணும். இந்த தண்ணியை புழங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுட்டு, மஞ்சள் தூளை போட்டுட்டு அதை புழங்கிக்கலாம். சரியா? அதோடைய குணதிசை மாறிடும். இதெல்லாம் இருக்கிற வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் அறிகுறிகள், நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்கள். இந்த சம்பவங்கள்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக தெய்வம் நம்ம கூட இருக்குது, நம்ம குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுபோல் உங்கள் செயல்பாடில் ஆரம்ப கற்று வெற்றி இருக்கணும். ஆரம்ப கால வெற்றினா என்ன சார் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பொதுவாகவே வீட்டை விட்டு வெளியே வரோம். ஒரு 12 மணிக்குள்ளே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நம்ம உத்தியோகம் பார்க்குறோம், தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பார்க்கணும்னா ஒரு 11 to 12 வந்து இந்த அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவோம். அந்த முகூர்த்தத்தில் நமக்கு சில தகவல் தெரிஞ்சிடும். ஸோ அந்த நேரத்தில் நல்ல தகவல் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அன்றைக்கு பொழுது நல்லபடியாக போயிடும். நல்லா செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த 11 to 12 தான் எல்லாம் சொல்லுவாங்க. கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறதெல்லாம் 11 to 12 தான். முக்கியமான ஆர்டர் வரதெல்லாம் அந்த 11 to 12 தான் வந்துட்டு போயிடும். ஸோ இந்த 11 to 12 காலை நண்பகல் 11 to 12 நல்ல தகவல் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து தெய்வம் கூட இருக்குது. ஆரம்ப கால வெற்றி, அன்றைக்கு பொழுது நல்லபடியாக போகும், தெய்வம் கூட இருக்குது. அதுபோல் காலையில் நீங்கள் 8 மணிக்குள்ளே வீட்டில் வேலைக்கோ தொழிலுக்கோ கிளம்பும்போது 8 மணிக்குள்ளே ஆந்தையை பார்க்குறீங்க, ஆந்தி தரிசனம் கிடைக்கிறா, கண்டிப்பாக மகாலட்சுமி கூட இருக்கா. ஏன்னா ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம். ஆந்தி எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, சில இடத்துல பார்க்கலாம். காட்டுப்பாங்கான இடத்துல, கிராமத்துலலாம் ஆந்தியை பார்க்கலாம், மரத்தில் இருக்கும். 8 மணிக்கு அது கண்டு தெரியாது, அது நைட்டில் தான் கண்டு தெரியும். பகலில் எங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், அங்கிட்டு பறந்துக்கிட்டு பெருசாக பறக்காது. ஸோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் பறந்துட்டு மரத்தில் நிற்கும், அப்படியே பேன்னு உட்காந்துருக்கும். அந்த ஆந்தியை பார்க்குறவங்களுக்கு தெய்வத்தோட கடாட்சியம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த நேரில் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? நான் ஒரு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் சொல்கிறேன். கூடுதலாக பார்த்தோம்னா வீட்டில் வந்து பசிப்பட்டின்னு இருக்கக்கூடாது. குழந்தைகள் பசிக்குன்னு சொல்லக்கூடாது. எந்த பொருளுக்குமே ரொம்ப ஆசைப்படக்கூடாது. உணவு பண்டங்களுக்கு பிள்ளைகள் ஆசைப்படக்கூடாது, வெறித்தனமாக இருக்கக்கூடாது. அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு பிள்ளைகள் வந்து அப்படி போராடக்கூடாது. அந்த அளவுக்கு தாய் தப்பனை வச்சுக்கணும். பிள்ளைகள் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துடணும். வீட்டில் பசிப்பட்டினி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்காதுன்னு அர்த்தம். பசிப்பட்டினி இல்லாமல் வீட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா தெய்வம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அதுவும் பழைய சாப்பாடுகளை வந்து வீட்டில் வந்து நைட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். சரியா? ரொம்ப மிச்சக்கூடாது. அப்படி மிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும். ரைஸ்னால் ஊற்றி வைக்கலாம், இட்லி தோசைனா ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அதனால் திட்டமாக செஞ்சிடணும். காலி ஆகிற மாதிரி செஞ்சுட்டு பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்கணும். சிங்கில் வாஷ் பேஷனில் வந்து பாத்திரம் கிடக்கூடாது. எச்சி பாத்திரம்லாம் நைட்டில் கிடக்கூடாது. எச்சி பாத்திரம் இல்லாமல் இருக்கணும். சுத்தமாக கழுவி வச்சிடணும். ஒரு வீட்டில் வந்து மகாலட்சுமி ஸ்ரீதேவி வந்து பூஜை அறையிலையும் அடுப்பங்கரையில் தான் இருப்பாள். அடுப்பங்கரைனா கிச்சனில் வந்து அந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அஞ்சரை பெட்டின்னு நினைக்கிறேன். அஞ்சரை பெட்டி தான். அஞ்சலம்னா போஸ்டர்லாம் ஆயிரும். அஞ்சரை பெட்டியில் பொதுவாக மிளகு, சுக்கு, சீரகம், ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை, இந்த 6 இருக்கணும். இந்த 6 இருந்துச்சுன்னா அஷ்டலட்சுமி அப்படியே குடியிருப்பாள். சரியா? இந்த நறுமண பொருளில் அப்படியே இருப்பாள். சுக்கு இருக்கிற வீட்டில் வந்து சுப்பிரமணியன் இருக்கான்னு அர்த்தம், முருகப்பெருமான் இருக்கான்னு அர்த்தம். அதை தான் சொல்லுவாங்க, சுக்குக்கு மேலே வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மேலே தெய்வம் இல்லைம்பாங்க. ஏன்னா சுக்கு வந்து சகல வியாதியை தீக்கும். சுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு நாட்டு வைத்தியத்தில் உள்ள முக்கியமான பொருள். வைத்தியத்துக்கு உள்ள பொருள் வந்து சுக்கு தான். அது பச்சையாக இருந்துச்சுன்னா இஞ்சி காஞ்சி போச்சுன்னா சுக்கு. சரியா? அதனால் சுக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்படி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளும் தெய்வம் இருக்குது. இதை பற்றி சொல்லணுமா நிறைய சொல்லுவேன் நான். ஒவ்வொரு ஐட்டமாக பிரித்து சொல்லலாம். ஆனால் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் திணிக்க முடியாது.
சரியா நேர்களே? 3 நேர சாப்பாடு இருந்தாலுமே அது 3 நேரம் தான் சாப்பிட முடியும். ஒரே நேரத்தில் 3 நேரம் சாப்பாடு சாப்பிட முடியாது. அது மாதிரி தான் நமக்கு நிறைய தெரிஞ்சாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். அதன்படி தான் கொடுக்குறேன். அடுத்து வந்து வீட்டில் வந்து இது வந்து ஆண்களுக்கு மது சிகரெட்லாம் குடிக்கக்கூடாது. ஆல்கஹால் எடுக்கிறது, சிகரெட் குடிக்கிறது இதெல்லாம் விட்டுடணும். இல்லை நான் வீட்டில் தான் குடிப்பேன், ஹாலில் தான் குடிப்பேன், நான் தீவிர ரஜினி ரசிகர், இல்லைனா எனக்கு 60-70 வயசு ஆச்சு, நான் அந்த கால சிவாஜி ரசிகர், வசந்த மாலை படம் ஒரு 15 தடவை பார்த்துருக்கேன், சிவாஜி நல்லா தம் அடிப்பார், நல்லா புகை விடுவார், சிவாஜி விட்டுற புகை கூட பேசும், நடிக்கும், அதுமாதிரி சிவாஜி மாதிரி புகையெல்லாம் விடக்கூடாது. நீங்கள் சிவாஜி படம் பாருங்கள், ரஜினி படம் பாருங்கள். நான் 2 பேர்த்து ஏன் சொல்கிறேன்னா, இவங்க தான் நிறைய படத்தில் குடிச்சிருக்காங்க. சிகரெட் நிறைய குடிக்கிற நடிகர் 2 பேர் தான் தமிழ் படத்தில், சிவாஜி கணேசன் அண்ட் ரஜினிகாந்த். இவங்களை படம் படக்கிறதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். அவங்கள நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே சிகரெட் குடிக்காதீங்க. வீட்டில் சிகரெட் புகை இருந்துச்சுன்னா தெய்வம் இருக்காது. ஒரே வரியில் சொல்லிட்டு போகிறேன். வீட்டில் வந்து என்ன புகை இருக்கணும்னா, அடுப்பங்கரையில் வர புகை, அடுத்து வந்து சாம்பிராணி புகை, சூடன் வர்ற புகை, பக்தி புகை, இந்த 4 விதமான புகை தான் வீட்டில் இருக்கணும். இந்த சிகரெட் புகை இருந்துச்சுன்னா எந்த தெய்வமும் வீட்டில் இருக்காது. சரியா? எல்லா தெய்வமும் மூட்டை முடிச்ச கட்டிட்டு வெளியே போயிடும். அதனால் மிதுனராசி நேயர்களே, மிருகசிரீசம், திருவாதிரை, புனர்பூசத்தில் பிறந்த ஆண் நேயர்களே, கட்டிலங்காலைகளை தம் அடிக்கிறதா இருந்தால் மாடியில் போய் தம் அடிங்க. சரியா? இல்லைனா காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே போயிருங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து புகையை பொறுத்து வச்சுருவாங்க. சில பேர் பாத்ரூமுக்குள்ளே போய் புகையை பொறுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. உள்ளே போகவே முடியாது. அது சின்ன ரூமாக தான் இருக்கும். சரியா? ஒரு 8க்கு 6க்கு 8 இதுதான் சிறிதாக தான் இருக்கும் பாத்ரூம் டாய்லெட். அதுக்குள்ளே போய் அடிச்சுட்டு வந்துடும். அந்த புகை போகவே போகாது. அடுத்த பொண்டாட்டி போவா, பிள்ளைய போவோம், அதுக்கெல்லாம் அப்படியே வழி இல்லாமல் உள்ளே போயிட்டு வருங்க. அதுகளுக்கெல்லாம் சீக்கு வந்துடும். எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா சீக்கு வந்துடும். அதனால் அந்த வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் போய் அடிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் அடிக்கக்கூடாது. ஓப்பன் வெளியில் தான் அடிக்கணும். அந்த புகை வந்து பயங்கர கெடுதல். சிகரெட்டு புகை வந்து சிகரெட்டு குடிக்கிறவனை காட்டிலும் மற்றவனுக்கு தான் கெடுதல். இந்நேரம் நான் வந்து ஒரு நல்ல நலன், உலக நலன் கருதி சொல்கிறேன். இதை தாய்மார்களும் கேட்டுக்கோங்க, தாப்பன்மார்களும் கேட்டுக்கோங்க. தயவுசெய்து பாத்ரூமுக்குள்ளேயோ டாய்லெட்டுக்குள்ளேயோ தம்மெல்லாம் அடிக்காதீங்க. உனக்கு சேர்ந்துட்டு போயிடும். ஏன்னா நீ அதை வச்சு ஊதுற, அந்த கொல்லிக்கட்டையை வயல் வச்சு ஊதுற. ஆனால் பின்னாடி போகிறா பார்த்தா பொண்டாட்டி பிள்ளை அதுகளுக்கு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும். அது வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இது நாளாக என்ன ஆகுனா உள்ளே போய் அவங்களுக்கு சில வியாதிகளை கொடுத்துரும், சளி பிரச்சனையை கொடுத்துரும், லங்ஸில் பிரச்சனை வந்துடும். அதனால் வீட்டில் சிகரெட்டு குடிக்காதுங்க. அடுத்து சரக்கு அடிக்காதீங்க, ஆல்கஹால். சரியாக வாங்கிட்டு அப்படியே ஊற்றி அடித்து கலைக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் தெய்வம் இருக்கும். பிரச்சனைக்கு நம்மளே உருவாக்கக்கூடாது. சரியா நேர்களே? இதெல்லாம் விட்டுடணும். ஆனால் சில பேருக்கு இந்த வயசில் வந்து இதை செய்ய முடியாது. நீ சொல்கிறியா, உனக்கெல்லாம் வயசாகிருச்சு, ஜோசியம் பார்க்குற, ஏதோ சொல்லிட்டு ஈஸியாக போகிற. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. எனக்கு வயசு இருக்கே, எனக்கு 30 வயசு தான் ஆகுது. நான் இந்நேரம் ஆல்கஹால் அடிக்கலை, தம் அடிக்கலை, சரக்கு அடிக்கலைன்னா எப்படி நான் வாழ்க்கையை கழிக்க முடியும்? ஆண்டவன் படைத்தான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுபவிக்க வச்சான், அனுபவிச்சு தானே ஆவேன். அப்படின்னா அதையும் அனுபவிக்கணும், இதையும் அனுபவிக்கணும். அப்புறம் கஷ்டம் வரும், கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். அதனால் சில விஷயத்த வந்து நம்ம வந்து விதி விளக்க எடுத்துக்கணும். சரியா? விதின்னு ஒன்று இருந்தாலுமே அது விளக்கு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்கன்னு உண்மையை தான் சொல்கிறேன். சரியா நேரில்? அனுபவம் என்ற முறையில் சொல்கிறேன், அனுபவசாலி என்ற முறையில் சொல்கிறேன். நீங்கள் சரக்கு அடிங்க, தம் அடிங்க, எல்லாத்தையும் வெளியே வச்சு அடிங்க. சரியா? மாடியில் வச்சு உட்காந்து கூட அடிக்கலாம். நைட் நேரம் வீட்டுக்கு மாடியில் நீங்கள் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, சிகரெட்டு குடிங்க, எல்லா வேலையும் செய்யுங்க. தயவுசெய்து வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டாம். அடுத்து வந்து வீட்டில் 5 வயசு குழந்தைகளுடைய நடமாட்டம் இருக்கணும். 5 வயது பெண் குழந்தைகள், அதுவும் கொலுசு போட்டு அந்த பிள்ளையை அங்கிட்டு ஓடிச்சுன்னா கண்டிப்பாக தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்கும். தெய்வம் அப்படியே நிற்கும் வீட்டில். அதுபோல் பெண்கள் கொலுசு போட்டு நடக்கணும். வீட்டில் கொலுசு போட்டு அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா சீதேவி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கிடுவா. சீதையோட அனுக்கிரம் இருக்கும். அதுபோல் பெண்கள் காலையில் வந்து வாச தொளிக்கிறீங்க பார்த்தீங்களா, சாணம் போட்டு தொளிக்கணும். சாணம் வந்து கிராமத்தில் தான் கிடைக்கும். சில வீட்டில் தொளிப்பாங்க, சில இடத்துல சாணம் கிடைக்காது. சும்மா தண்ணியை தொளிச்சிட்டு கோலம் போட்டு வந்துடுவாங்க. அப்படி சும்மா தண்ணியை தொளிக்கிறேன்னா அதில் கொஞ்சம் பன்னீரை தெளித்துக்கோங்க. பன்னீர் பாட்டில் வீட்டில் இருக்கணும். பன்னீரை எடுத்துகிட்டு ஒரு 4 சொட்டு பன்னீரை தொளிச்சிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை தொளிச்சிட்டு வந்துடுங்க. ஸோ பன்னீர் ஈஸியாக கிடைக்கும். ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பாட்டில் கொடுப்பான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பன்னீர் தெளிஞ்ச தண்ணியை நீங்கள் வந்து வாசப்படியில் தொளிச்சிட்டு வரலாம். ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து பசுமாடு சத்தம் கேட்கு, பசுமாடு அம்மானு கூப்பிடுது, இல்லைன்னா கழுதை வந்து கத்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி உங்களை தேடி வரான்னு அர்த்தம், தெய்வம் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். கழுதை சத்தமெல்லாம் இப்போ கேட்காது, ஏன்னா கழுதையெல்லாம் பார்க்க முடியல. இப்போ பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கழுதை தெரியாது. இந்த 2010க்கு பின்னாடி பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம், இப்போ ஒரு 15 வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கழுதைனா என்னன்னு தெரியாது. ஃபோட்டோவில் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும், டாங்கின்னு இருக்கும். கழுதையெல்லாம் இப்போ பார்க்க முடியல. சரியா? அந்த தொழிலெலாம் ரொம்ப முடங்கிருச்சு, அது வேறு மாதிரி போயிடுச்சு. சரியா? எல்லோரும் வாஷிங் மிஷினில் நம்மளே வீட்டில் துவைச்சிட்றோம், நம்மளே அயன் பண்ணிடுறோம். அதுக்குன்னு ஏற்பாடு இல்லை. கிராமத்தில் வேணால் இருக்கலாம். கழுதை கூட இன்றைக்கி இந்தியாவிலே குறைஞ்சி போச்சுன்னு ஒரு சர்வே வந்தது. சரி, கழுதை சத்தம் கேட்டால் ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் கழுதை படத்தெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. என்னை பார் யோகம் வரும்னு ஒரு அதிலே போட்டிருக்கோம். 2 கழுதை நிற்கும், என்னை பார் யோகம் வரும்னு கடையிலெல்லாம் போட்டால் வச்சுருப்பாங்க. இப்போ இருக்குது, சில கடையிலலாம் இருக்கும், கழுதை படத்தை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உண்மை தான்.
அப்படி மகாலட்சுமி அங்கேயே இருப்பா. ஓகே நேரில் அடுத்து வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே போகிறீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்க, வீட்டுக்கு வெளியே போகிறீங்க, கடமையை செய்ய போகிறீங்க, காரியத்தை செய்ய போகிறீங்க, தொழிலை செய்ய போகிறீங்க. அந்நேரம் கிளி சத்தம், மைனா சத்தம், மயில் சத்தம், குயில் சத்தம் கிடச்சுன்னா கண்டிப்பாக தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வரியை பார்த்து அந்த பட்சிகள்லாம் பேசும். பட்சிகள்லாம் பேசுங்க. பட்சி சாஸ்திரம் ஒன்று இருக்குது. இந்த பூமியில் என்னென்ன நடக்க போகுது, நல்லது நடக்க போதா, கெட்டது நடக்க போதா, இதெல்லாம் பட்சிகள் பேசிடும். பள்ளிகள் கூட பேசும். பள்ளிகள் வீட்டில் சில சகுனத்தை சொல்லும். ஸோ இந்த உயிரினங்கள்லாம் வந்து நல்லது கெட்டது எது வரப்போதோ அதை முன்கூடியே அரிச்சு சொல்லும். ஸோ நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த பறவைகள் சத்தம் கிடச்சுன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறையா இருக்குது நேர்களே, இன்னும் நிறைய இருக்குது. நான் அடுத்த 2 வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜின்னு அர்த்தம். அதுபோக வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் சொல்கிறேன். அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா? ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு 2 நாள் சொல்கிறேன். 20ஆம் தேதி, 28ஆம் தேதி. 20ஆம் தேதி தீபாவளி. தீபாவளி அன்றைக்கி எல்லார் வீட்லையும் பூஜை பண்ணுவாங்க. சரியா? தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதை முன்னாடியே சொல்லிடுறேன், என்ன மறந்துடுவேன் சில நேரம். புனர்பூசம், மிருகசீரிசம், திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு அஸ்த நட்சத்திரத்தில். அருமையான அமைப்பு. சரியா? அன்றைக்கி வந்து காலையில் 9:15 to 10:15 பூஜை பண்ணிடுங்க. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. சரியா? நீங்கள் எப்போ வேணாலும் பூஜை பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கெண்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் எதில் பூஜை பண்ணுறீங்களோ இல்லையா, கெண்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் மிதுன ராசிக்குரிய விநாயகர் படத்தை என்கிட்ட கேளுங்கன்னு அனுப்புவேன். துவிமுக விநாயகர், துவிமுக கணபதி. 8807457629 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். ஃப்ரீயாக தான் அனுப்பிவிடுவேன். அதுபோல் மிதுன ராசிக்கு ஒரு லட்சுமி இருக்கா, மகாலட்சுமி. சரியா? அவள் வந்து என்ன லட்சுமி அப்படின்னா மகாலட்சுமின்னு யாரும் சுக்கனோட அம்சம்தான். மகாலட்சுமி படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். மிதுன ராசிக்கும் உள்ள மகாலட்சுமி. சரியா? பஞ்சலட்சுமின்னு வச்சுக்கிறோமே. அவள் வந்து ஒரு பஞ்சமுகத்தில் இருக்கிறா. சரியா? ஐஸ்வர்யலட்சுமின்னு வச்சுக்கிறோம். ஐஸ்வர்யலட்சுமி படத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். இந்த 2 படத்தையும் அனுப்புகிறேன். ஐஸ்வர்யலட்சுமி படத்தையும் துவிமுக விநாயகர் படத்தையும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே அனுப்புவேன். அந்த படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளி அன்றைக்கி வச்சு கும்பிடுங்க. தீபாவளி அன்றைக்கி முடியாதவங்க வந்து 28ஆம் தேதி வச்சு கும்பிடலாம். ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்துடுவார். அருமையான அமைப்பு. 28/10/2025 ஐப்பசி 11 செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம். அன்றைக்கி வாஸ்து நாள் வேறு, ரொம்ப முக்கியமான நாள். ஸோ உங்களுக்கு 2 நாள் சொல்கிறேன். 20ஆம் தேதி அக்டோபர் 20 அல்லது அக்டோபர் 28 2 நாளில் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. கெண்டியில் தண்ணி வைங்க. அதில் என்ன பண்ணுங்கன்னா அருகம்புல் போடுங்க, வேப்பிலை போடுங்க, மல்லிகைப்பூ போடுங்க, இல்லைனா துளசி, இல்லைனா மறிக்கொழுந்து. 4 பொருள் சொல்லியிருக்கேன். 4ல் எது கிடைக்குதோ அதை போட்டுருங்க. சரியா? கைவசம் என்ன இருக்கோ அதை போட்டுருங்க. சௌரியம் இருந்துச்சா அது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. சில நேரில் வீட்டில் கும்பிட்டதே எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சில நேரில் எனக்கு அவங்க வீட்டில் வச்சு கும்பிட்டதே எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் சொன்னதை கேட்டு வீட்டில் வச்சு இப்படிலாம் கும்பிட்றேன் சார், கோபுரம் அந்த கும்ப கலசம்லாம் வச்சு கும்பிட்றேன் சார்னு அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. அதன் வாயிலாக மிதுன ராசி நேருக்கு சொல்கிறேன். நான் சொன்ன 4 பொருட்கள் அருகம்புல், மல்லிகை அல்லது முல்லை, துளசி அல்லது மறிக்குழந்து அல்லது வேப்பிலை. இந்த 5 பொருட்களில் எது கிடைக்குதோ 5ஐயும் போடுங்க. மறிக்குழந்து, துளசி வந்து பெருமாளுக்கு, மல்லிகை முல்லை வந்து சரஸ்வதிக்கு, அருகம்புல் விநாயகருக்கு, வேப்பிலை வந்து துர்க்கை ஆதிபராசக்திக்கு. ஸோ இந்த 30 தேவிகளும் விநாயகர் அங்கே வந்துடுவாங்க. அந்த ஜலத்தில் வந்துடுவாங்க. அந்த ஜலத்தில் போட்டிங்கன்னா சந்திரன் அதை வாங்கிக்கிடுவார். ஏன்னா சந்திரன் தான் உலகம். இந்த பூமியே வந்து 75% தண்ணி தான் இருக்குது. இந்த பூமியில் தண்ணி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா தண்ணி தான் உலகத்தை ஆளுது. 25% தான் நிலம் இருக்குது. நம்ம பூமியிலே வந்து 25% தான் நிலப்பரப்பு இருக்குது, 75% நீர்ப்பரப்பு இருக்குது, கடல் தான் இருக்குது. அது ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கடல் அப்படியே இருக்குது. கடல் முழுக்க சந்திரனுடைய கண்ட்ரோல். அதனால தான் பௌர்ணமிக்கு கடல்லாம் பொங்குது. ஏன்னா கடலில் பிறந்தவன் தான் சந்திரன். சரியா? அந்த சந்திரன் அடுத்து சுக்கிரன் வந்து நீர் கிரகம். ஸோ இந்த சுக்கிரன் சந்திரன் இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கடலும் நீரும் இருக்குது. கடல் நீரும் ஆற்று நீர் எந்த நீராக இருந்தாலும் சரி சுக்கிரன் சந்திரன் கட்டுப்பட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பொங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூமியே இல்லை, நிலமெல்லாம் உள்ளே போயிடும். சரியா? மனிதன் வாழ்க்க முடியாது, மனித உயிரினம் வாழ முடியாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா தண்ணிக்கு அந்தளவு சக்தி இருக்குது. நீங்கள் அந்த கெண்டியில் தண்ணியில் இந்த நான் சொன்ன அந்த அருகம்புல், வேப்பிலை, பூக்கள்லாம் போட்டு சாமி நாமத்தை சொல்லணும், தெய்வ நாமத்தை சொல்லணும், விநாயகர் நாமத்தை சொல்லணும், மகாலட்சுமி நாமத்தை சொல்லணும், ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லணும், சரஸ்வதி நாமத்தை சொல்லணும். இந்த தெய்வத்தோட நாமத்தெல்லாம் சொன்னீங்கன்னா அதில் உரு ஏறிடும் அந்த தண்ணியில். இதை டெய்லி செய்யணும். வீட்டில் வாங்கி வச்சுருக்கணும். கொஞ்சம் துளசி இலை இருக்கணும், கொஞ்சம் மறிக்குழந்து இருக்கணும், இல்லைனா வேப்பிலை இருக்கணும், இல்லைனா அருகம்புல் இருக்கணும். ஏதோ 2 போட்டு சாமியை கும்பிடணும். அந்த தண்ணிக்கு ஒரு உரு ஏற்றணும். அந்த இதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூவையோ தாவரத்தையோ போட்டிங்கன்னா அதில் ஒரு சக்தி வந்துடும். அந்த தண்ணியை மறுநாள் சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தொளிக்கலாம், இல்லைனா வேப்ப மரத்துக்கு ஊற்றலாம். வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்குன்னா அதுக்கு ஊற்றி அதை அப்படியே வணங்கலாம்.
அந்த மரம் வந்து உங்களுக்கு காவலாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் உங்களுக்கு காவலாக இருக்கும். சரியா நேரில் வீட்டுக்கு முன்னாடி தெய்வம் வந்து காவல் தெய்வமாக இருக்கும். தனிப்பட்ட உங்கள் வீட்டுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கும். ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரத்தில் ஊற்றுங்க டெய்லி நான் சொல்கிற மாதிரி கண்டியில் தண்ணி வச்சுட்டு நான் சொன்ன பூக்கள் இதெல்லாம் போட்டுட்டு சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு மறுநாள் காலையில் அதை மாற்றும் போது அந்த தண்ணியை கொண்டு போய் வேப்ப மரத்துக்கு அடியில் ஊற்றிருங்க. ஓம் ஆதிபராசக்தி நமகன்னு சொல்லி ஊற்றிட்டிங்கன்னா சக்தி அப்படியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருப்பா. அவள் காவல் தெய்வமாக அப்படியே இருப்பா. எல்லைய மனம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருப்பா. தனிப்பட்ட உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருப்பா. ஊருக்கு இந்த சொன்னையில் குலதெய்வம், காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம், அதில் இந்த காவல் தெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் உட்காந்துருக்கும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கேட்டில் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் சேரை போட்டு உட்காந்துருப்பா. உங்களை அப்படியே பாதுகாப்பா. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வத்தை நம்ம தான் நிப்பாட்டணும். சரியா? அதுக்கு என்ன நாமம் தான். அதான் சொல்லியிருக்காங்க, மந்திரத்துக்கு தெய்வம் அடிமை. அதனால தான் கோயிலில் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எந்த இதாக இருந்தாலும் அர்ச்சனை பண்ணுவாங்க. இறைவனுடைய நாமாவளியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியை உரையேற்றி அந்த தண்ணியை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்று வீட்டில் தொழிங்க, இல்லைனா மரத்துக்கு ஊற்றுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் சரி, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, மகாலட்சுமி நாமத்தை சொல்லியே ஆகணும். தமிழில் சொல்லலாம். ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவலட்சுமி போட்டி, சௌபாகியலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, பாக்கியலட்சுமி போட்டி, கஜலட்சுமி போட்டி, அப்படி சொல்லலாம். ஐஸ்வர்யலட்சுமி போட்டின்னு கண்டிப்பாக சொல்லணும். மிதுன ராசிக்குரியவள். அடுத்து சமஸ்கிருதத்தில் ஒன்று இருக்குது. நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர்பதுவுமே சதா. இது வேணுங்கிற என்கிட்ட வாங்கிக்கலாம். சரியா? இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இதை சொல்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து சுக்கிரன் ரொம்ப வேண்டியவர், 5 கூடியவன், பஞ்சமாதிபதி. இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்த வருட காலத்தில் மிகச்சிறப்பான நிலைமைக்கு போகிறாரு. இந்த மந்திரத்தை இப்போ உங்கள் நாவால் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்தும் கை கொடுக்கும். இதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து 20ஆம் தேதி சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறாங்க. சுக்கிரன் கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறாரு. அவர் கண்ணியில் நீசமனாலுமே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அடுத்து வந்து 28ஆம் தேதி பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான். கண்டிப்பாக மகாலட்சுமி மந்திரத்தை சொல்வது ரொம்ப சிலையுதம், ரொம்ப சௌரியம், ரொம்ப நல்லது. இதுதான் சூட்சும வழிபாடு அப்படிங்கிறது. முகூர்த்தம் பார்த்து செய்கிறது. எப்படி ஒரு புரோகிதர் திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறாரோ அதே மாதிரி நான் சில நேரங்களில் சில வேலையில் இதை செய்யுங்க அப்படிமே. அது கண்டிப்பாக செய்யுங்க. 20ஆம் தேதி வந்து காலையில் 9:15 to 10:15 இந்த பூஜை பண்ணிடுங்க. 28ஆம் தேதி காலையில் 8 to 9, சரியா? 8 to 9 செஞ்சுட்டு கடமையில் பாருங்கள், நல்லாயிருக்கும். தெய்வம் உங்கள் வீட்டிலேயே இருக்கும். தெய்வ சக்தி உங்கள் வீட்டிலே இருக்கும். நேர்மறையான இயக்கம் உங்கள் வீட்டில் இருக்கும். நல்லா இருப்பீங்க. தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், காரியம் இருக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, ராகு திசையோ, குரு திசையோ, சனி திசையோ, புதன் திசையோ, கேது திசையோ, சுக்கிர திசையோ, எந்த திசை நடந்தாலும் சரி, இந்த வழிபாடு பண்ணுங்கள். நல்ல விதமாக இருக்குது. நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு போடுறேன். நிறைய சொன்னோம்னா வீடியோவில் வந்து அதிகமாக வரும். நிறைய பேர் வீடியோவில் வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க. இவனுக்கு ஒரு வேலை இல்லை, நிறைய பேசிகிட்டு இருப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் உங்கள் நலன் கருதியே நான் வீடியோவில் குறைச்சிக்கிறேன். நான் பேசுகிறதா பேசிக்கிட்டே இருப்பேங்க. நான் பேசுகிறதா இருந்தானே பேசிக்கிட்டே இருப்பேன். மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு கிரகத்தை எடுத்து பேசிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து மிதுன ராசிக்கு வந்து குரு இன்றைக்கி வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இதே நல்ல விஷயம். அக்டோபர் 18 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பயிற்சியாக வந்துட்டார். ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இன்னையிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க. நல்லாயிருக்கும். சில மாற்றங்கள் வரும். ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு எப்படி நல்ல நிலைமையில் இருப்பார்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடியோ ஆரம்பத்தில். அடுத்து வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 3ஆம் இடத்துல கேது. நல்ல அமைப்பு தான். 4ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை 4-5. செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆரம்பத்துக்கு போயிட்டாலும் சூப்பர். அடுத்து சனி பகவான் வந்து ராகுவோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். இதில் இருக்கிறார், கேந்திர இதில் வக்கரத்தில் இருக்கிறார். சரியா? குரு பார்வையில் இருக்கிறார். நல்லா இருக்குது. சனி பகவான் சூப்பராக இருக்கிறார். இப்போ குரு பார்வையும் சுக்கிரன் பார்வையில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடம் வலுக்குது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகத்தை வச்சு நான் ஒன்றா சொல்லிட்டு இருப்பேன். இன்னும் ஒரு பல மணி நேரத்துக்கு சொல்லுவேன். பல மணி நேரத்துக்கு பலன் சொல்லுவேன். குரு இப்போ ராசியில் இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதை வச்சு மிதுன ராசிக்கு மேச லக்கணத்தில் பிறந்தவங்க, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க, மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க, கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மீனம், மகரம், கும்பம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு அடுத்து வருகின்ற காலத்துக்கு, அடுத்து வருகின்ற 50 நாட்களுக்கு, அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பாரு? அதுவும் இப்போ நடக்கிற குரு திசைக்கு என்ன பலன்களை கொடுப்பாரு? இல்லைனா மற்ற புத்தியில் என்ன பலன்களை கொடுப்பாரு? ராகு திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, சனி திசையில் குரு புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, கேது திசையில் குரு புத்தி சொல்ல முடியும். சொல்லுவேன். இறையர்களால் நான் சொல்லுவேன். இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின் அடிப்படையில் கீழ்ப்படிந்து அதை சொல்லுவேன். நேரம் பத்தாது என்பதை இத்துடன் தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து இத்துடன் நிறைவு பெறுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். தெய்வம் சத்தியமாக உங்கள் வீட்டில் இருக்குது. சாமி சத்தியமாக உங்கள் வீட்டில் இருக்குது. அது நல்லபடியாக வச்சுக்கோங்க. அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரைக்கத்துடன் தீர்க்காலையுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. அனைவருக்கும் தித்திக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே, வணக்கம்.